delivering smiles all around the professional careers. Reach us to reach them. தேமுதிக வரும் நம்பி இருந்தார். விஜயகாந்துக்கு மதுரையில் புகழ் பாடினாரு, நடக்காமல் போச்சு, நாசமாக போச்சு. அப்புறம் காங்கிரஸ் வரும் பண்ணார். காங்கிரஸ் நான் அப்பயே தெளிவாக சொன்னேன், இன்னும் ஒரு 10 நாளில் கூட்டணி அறிவிக்க போகிறாங்க, நீங்கள் ஏன்னா எழுதி வைங்க, முன்பே கணித்து சேன்லாம் சொல்லுங்கலாம் நான் சொல்லிட்டேன். சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. 2 சீட்டுக்காக தான்ப்பா இவங்க இவ்வளோ பேசுகிறாங்கலாம் தெளிவாக சொன்னேன். யாருமே கேட்கல, நடந்து போச்சு. அப்படி இந்த சோகத்தில் அண்ணன் இப்படி கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கூப்பிட்டு ஒரு பாய் கூப்பிட்டார், ஹாப்பி ரம்ஜான்லாம் இல்லை, நான் கிளம்புறேன் போ அப்படின்னு இருந்தவரும் விட்டுட்டு போயிட்டார். முஸ்லீம் லீக். மோடிக்கும் விஜய்க்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது, அமித்ஷாவுக்கும் விஜய்க்கும் ஃபிசிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது, ஜாகிரஃபி பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளாம் கிளப்பி விட்டுட்டு கடைசியில் சிபிஐ விசாரணையே வந்தாலும் எங்கள் அண்ணன் வந்து தனித்து தான் போட்டி என தைரியமாக சொன்னார். இப்படி ஒரு தைரியம் தமிழ்நாட்டில் வேற யாருக்காவது இருக்கிறதா அப்படின்னு உனக்கு கிளப்ப போகிறாங்க. இது நடக்கலைன்னா நீங்கள் வந்து என்னை வந்து என்னன்னு கேளுங்க. அப்போ கூட்டணி கிடையாது, கூட்டணிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க கூப்பிடவே இல்லை. அவங்க எப்போ உறுதிப்படுத்திட்டாங்க, இது வேஸ்ட்டு, வேலைக்கு ஆகாது, நம்ம தனியாகவே நின்றுக்கலாம், நம்ம 66 ஜெயிச்சிருக்கோம், 69 66 ஜெயிச்சிருக்கோம், அதை மறுபடியும் ஜெயிப்போம், அவ்வளோதான். நம்ம கூட இப்போ டிடி இருக்காப்புல அப்படின்னு நம்ம ஜெயிச்சிருவோம், அவரை நம்பி இவங்க எல்லாம் ஓகே பண்ணிடலாம். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் சேகோரா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் ஜெய். வணக்கம். நேற்றுலேருந்து சோஷியல் மீடியாவில் ஒரு டாக் என்ன அப்படின்னா, தாவேகாவை வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு என்டிஏ கூப்பிட்டுருக்காங்க, பாஜக கூப்பிட்டுருக்காங்க, அந்த கூட்டணிக்குள்ளே தாவேகா வர வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம். வழக்கமாக வந்து தாவேகா பற்றி எந்த நியூஸ் இருந்தாலும் முதல்ல நீங்கள் தான் அதை போஸ்ட் பண்ணுற ஆள். நம்மளே அதை பற்றி பேசியிருக்கோம், ஒரு முழு நீள டிபேட்டே நடத்திச்சோம். நம்ம அதுக்கு சாத்தியம் இருக்கா, இல்லை உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல ஆகாயம் தமிழுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். ஒரு மீட் ஒன்று வச்சிங்கல்ல, டிவிகே விசேஷன்னு, தம்பை வச்சு ஏமாற்றி விட்டீங்க. டிவிகே அந்த ஒரு பிட்டை மட்டும் அவங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வைரல் பண்ணி அடி வாங்கிட்டான்னு நினச்சி ஒட்டுமொத்தமாக வீடியோ பூஸ்ட் பண்ண வச்சு சேனலுடைய க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்த நான் என் ஆகாயம் சொல்கிறேன், டிவிகே நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னைய திட்டுறாங்க போட்டு, நான் உங்களுக்கு வந்து உங்கள்ட்ட போடுற அந்த வீடியோல என்னையும் சேர்த்து திட்டிட்டு இருக்கேன். நியாயமா நான் உங்ககிட்ட தான் கேட்கணும், எங்க என்ன திட்டுறாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஒரு எனக்கு தெரிஞ்சு எல்லா சேனலோட இந்த சேனல்ல கொஞ்சம் மடக்குன்னு கேள்வி கேட்குறீங்க. மற்றவங்களா கூட பதில் மாதிரியே கேள்வி கேட்குறாங்க. என்ன இவங்க பிளாக் பண்ணி கேட்கணுமே, ஆனா இவங்க இப்படி கேட்குறாங்க. நான் சொல்லியிருக்கேன், என்ன வேணாலும் கேளுங்க, படைக்கு கூட கேளுங்க, என்னை திணற கூட வைங்க, நான் கேட்டிருக்கேன். ஆனால் அவங்க வந்து இதை எப்படி பார்க்குறீங்க, அதை எப்படி பார்க்குறீங்கன்னு சில பேர் கேட்பாங்க, சில பேர் பிளாக் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் இந்த இடம் வித்தியாசம் தான். இல்லை, உங்களுக்கு கேள்வி கேட்டால் இப்போ கேமரா வச்சுட்டு இருக்காரு நம்ம கேமராமேன். அது டிபேட் ஒரு பக்கம். இந்த கூட்டணி என்டிஏல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அது வந்து ஓட்ட உரசல் இயம்பு தாளிக்கு பேரிச்சம்பளம் தான். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அவங்க என்டிஏ சைடில் ஃபீல் சொல்லிக்கிறாங்க. நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். முதல்ல பிஜேபி வந்து பார்க்கணும் அப்படின்னா, பிஜேபியில் அண்ணாமலை இருந்த வரைக்கும் அது நல்லா இருந்துச்சு. எப்போ நயனார்கிட்ட போச்சோ அப்போவே அவர் வந்து தொலதொலன் ஆகிட்டாப்ல. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நயனார் அவர்கள் தானே நல்ல. அவரும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஊர்வலம் போனார். அவர் போனது இட்டாச்சா, அண்ணாமலை போனது இட்டாச்சான்னு பார்த்தாக்கா ரெண்டுத்துக்கும் நிறைய வேரியேஷன் இருந்துச்சு. அவர் மீடியாவை கைக்குள்ளே போட்டு தினமும் பத்திரிகையாளர் சந்திக்கிறது, எதையாவது பேசி வளர்றது, ஆக்டிவாக இருக்கிறலாம் காமிச்சாங்க. அதுக்கு ஒரு மெயின் வந்து இப்போ மோடி திருப்பரங்குன்றம் வந்தப்ப அண்ணாமலை அப்படின்னு உடனே இந்த கை பாகுபலி ஆடும்ல, அந்த மாதிரி கரகோஷங்கள்லாம் அண்ணாமலை ஃபேன் பேஜ் தான் இன்னமும் இருக்குங்க. அப்போ அது ஒரு டம்மி பீஸா மாதிரி பாஜக ஒரு மாதிரி இருக்குது. முன்ன மாதிரி எந்த தலைவர்களும் ஆக்டிவாக இல்லை. அங்கே கம் டு எடப்பாடி பழனிசாமி சொல்லவே வேணாம். பூதாமாதாக்காவா அது வேற கட்சி, ஏதோ ஒரு கட்சி அங்கிருந்து உருவாயிருக்கு. அப்புறம் புகழேந்தி ஒன்று உருவாக்கி இருக்காரு, பன்ருட்டி ராமச்சந்திரன் உருவாக்கி இருக்காரு, செங்கோட்டையன் தனியா போயிருக்காரு, ஓபிஎஸ் தனியா போயிருக்காரு, அதான் தனியா போயிருக்காரு, ஓபிஎஸ் தனியா வந்திருக்காரு. இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, இபிஎஸ், அப்புறம் எஸ்பி என்னமோ அது மாதிரி 2-3 பேர் இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க எல்லா இடத்துலயும் பஞ்சாயத்து இழுத்து வச்சிருக்காரு. இருக்கிறவங்க பேரெல்லாம் சொல்றீங்களே நீங்க? ஆமா, கூட்டணி கட்சிகள்ல எல்லாரும் கூடயும் பஞ்சாயத்து இழுத்து வச்சிருக்காரு. அண்ணாமலையில இருந்து, நாயனார்ல இருந்து, ராமதாஸ்ல இருந்து அப்படியே வருது. அப்ப ராமதாஸுக்கு வருவோம். 6 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ இந்த பக்கம், 3 எம்எல்ஏ அந்த பக்கம். யார்கிட்ட கட்சி இருக்குன்னு தெரியல. அப்பா வந்து தனியா சசிகலாவை மீட் பண்ணி ஏதோ ஒரு பிளான் பண்றாரு, இவரு தனியா இருக்காரு. அடுத்ததா மீதி இருக்க எந்த கட்சியும் பெரிய கட்சி எதுவும் பெருசா இல்லை, சொல்ல முடியாது. அப்ப அது ஏற்கனவே தொலதொலான்னு ஒரு மாதிரி இருக்க கட்சி. நம்ம அண்ணன் எப்படின்னா, தேமுதிக வரும் நம்பி இருந்தார். விஜயகாந்துக்கு மதுரையில் புகழ் பாடினாரு, நடக்காமல் போச்சு, நாசமாக போச்சு. அப்புறம் காங்கிரஸ் வரும் பண்ணார். காங்கிரஸ் நான் அப்பயே தெளிவாக சொன்னேன், இன்னும் ஒரு 10 நாளில் கூட்டணி அறிவிக்க போகிறாங்க, நீங்கள் ஏன்னா எழுதி வைங்க, முன்பே கணித்து சேன்லாம் சொல்லுங்கலாம் நான் சொல்லிட்டேன்.
சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. 2 சீட்டுக்காக தான்ப்பா இவங்க இவ்வளோ பேசுகிறாங்கலாம் தெளிவாக சொன்னேன். யாருமே கேட்கல, நடந்து போச்சு. அப்படி இந்த சோகத்தில் அண்ணன் இப்படி கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கூப்பிட்டு ஒரு பாய் கூப்பிட்டார், ஹாப்பி ரம்ஜான். ரம்ஜான்லாம் இல்லை, நான் கிளம்புறேன் போ அப்படின்னு இருந்தவரும் விட்டுட்டு போயிட்டார். முஸ்லீம் லீக் பிச்சுக்கிட்டு போயிட்டார். அவங்களுக்காக பேசுனது ஒரு பாய் தான், அந்த பாயும் போயிட்டார். முஸ்தபா அவர்ல சொல்றீங்களா? முஸ்லீம் லீக். ஓகே. அது என்ன இவர் வேற ஒரு என்ன குடும்பம்னா, கூட்டணி கட்சி தலைவரை பார்க்காமலே கூட்டணி உறுதியாக இருக்குன்னா பாருங்களேன். இப்படி ஒரு கூட்டணியை நான் பார்த்ததே இல்லை. நான் சொல்ல, அவர் வெளியே வந்து சொல்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டணியை இந்த ஆள் இவர் வந்து பார்த்துருக்காப்புல. அப்போ எல்லாருமே போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது? அசிங்கமாக போச்சு, குடும்பமும் பிரிஞ்சு போச்சு, கட்சியும் பிரிஞ்சு போச்சு, இதை விட கேவலம் எதுவும் இல்லை. அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, சரி நம்மளா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவோமா, என்டிஏவோட கூட்டணி அப்படின்னோடனே செங்கோட்டையன் பதறிட்டாரு. நான் மறுபடியும் எடப்பாடி பார்க்க போகணுமா என்ன அப்படின்னு. இல்லை, சும்மா ஒரு நெரேட்டிவ். அவங்க கூப்பிடுறாங்க, இவங்க கூப்பிடுறாங்க, அவருக்கு அப்புறம் அவர் கூப்பிடுறாங்கன்னு ராஜ்மோகன் சொல்லும்போது, நீ வாயை மூடு, தரித்திரம் பிடிச்ச வாய், தயவு செய்து மூடு. நம்ம ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறோம். மோடிக்கும் விஜய்க்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது, அமித்ஷாவுக்கும் விஜய்க்கும் ஃபிசிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது, ஜாகிரஃபி பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளா கிளப்பி விடுவோம். கிளப்பி விட்டுட்டு கடைசியில் சிபிஐ விசாரணையே வந்தாலும் எங்கள் அண்ணன் வந்து தனித்து தான் போட்டி என தைரியமாக சொன்னார். இப்படி ஒரு தைரியம் தமிழ்நாட்டில் வேற யாருக்காவது இருக்கிறதா அப்படின்னு உனக்கு கிளப்ப போகிறாங்க. இது நடக்கலைன்னா நீங்கள் வந்து என்னை வந்து என்னன்னு கேளுங்க. அப்போ கூட்டணி கிடையாது, கூட்டணிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க கூப்பிடவே இல்லை. அவங்க எப்போ உறுதிப்படுத்திட்டாங்க, இது வேஸ்ட், இது வேலைக்கு ஆகாது, நம்ம தனியாகவே நின்றுக்கலாம், நம்ம 66 ஜெயிச்சிருக்கோம், 69 66 ஜெயிச்சிருக்கோம், அதை மறுபடியும் ஜெயிப்போம், அவ்வளோதான். நம்ம கூட இப்போ டிடி இருக்காப்புல அப்படின்னு நம்ம ஜெயிச்சிருவோம், அவரை நம்பி இவங்க எல்லாம் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க நம்பி விட்டாங்க. இவர் வந்து கூப்பிட்றாங்கன்னு இவங்களா கிளப்பி விடுறாங்க, அவ்வளோதான். சிபிஐ விசாரணை முடிஞ்சது வந்ததுக்கப்புறம் இந்த அறிவிப்பு கொடுப்பாங்க, கூப்பிட்டும் நாங்கள் போகலை, துணை முதலமைச்சரே கொடுத்தும் நாங்கள் போகலை அப்படின்னு ஒரு பில்டப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். ஆனால் அவங்க கூட்டணிக்கு போகல அப்படின்னா அவங்க ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க சொன்னது கொள்கை எதிரி சொன்னாங்க, நாங்கள் போகல, கூப்பிட்டாங்க நாங்கள் போகல அப்படின்னு கூட டினை பண்ணிட்டு போகலாமே. ஆமாம், அவங்க ஸ்டாண்டில் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னாங்க. அந்த ஸ்டாண்டை நம்பி எவனுமே வரல. அது ஒரு பழைய சைக்கிள் ஸ்டாண்டாகவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்றும் சொன்னாங்க, ஜனவரிக்கு அப்புறம் புரட்சி வெடிக்குதுன்னாங்க. அந்த ஸ்டாண்டை நம்பி பார்த்தா பயங்கரமான ஸ்டாண்டு. இத்தனை வாட்டி அதே சொல்லுவீங்க, அவங்க சொன்னாங்க நடக்கல, அதை கடந்து வரலாம்ல. ஏங்க, என்னைக்கோ உதயநிதி பேசுனது, என்னைக்கோ ஸ்டாலின் பேசுனது இவங்க தூக்கிட்டு வரானுங்க. என்னங்க இது? அப்போ நம்ம அதெல்லாம் அந்த ஒரு பாட்டு, இப்போ நம்ம வாகாயம் தமிழில் ஒரு பாட்டு வைரல் பண்ணாங்கல்ல, நம்ம அழகாக வைரல் பண்ணணுங்க. இதை 2 பேர் தரித்திரம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க, அதை நம்மளும் வைரல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் வராரு, இவர் வராரு. புரட்சின்றது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? புரட்சின்றது எவ்வளோ பெரிய வார்த்தை. புரட்சி வெடிக்க போகுதுன்னாங்க, குடும்பம் வெடிச்சது தான் மிச்சம். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ யாருமே வரலையா, அதனால தான் இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, சிஎம் டெபுட்டி சிஎம்மே தரேன்னாங்க, ஆனால் அண்ணன் வேணான்ட்டாரு. 50-60 சீட்டு தரேன்னாங்க, ஆனாலும் அவர் வந்து சிஎம்ஏ நீங்கள் தான்லாம் சொன்னாங்க, ஆனாலும் அப்படி ஒரு சிஎம் பதவி வேணான்னு மக்களுக்காக வந்திருக்காரு. அப்படி இப்படின்னு செட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு கூட்டணி செட் ஆகலன்றது வர பேச்சுவார்த்தை இனிஷியேட் ஆச்சா இல்லையா, அதான் தெரிஞ்சு. யார் பேச்சுவார்த்தை இல்லை யூடியூப் சேனல்ஸோ இல்லை போஸ்டோ இதெல்லாம் விட்டுருங்களேன், ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம், நான் பேர் சொல்ல விரும்பல, பட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், பிரிண்ட் மீடியால இருக்கவங்க மெயின் ஸ்ட்ரீம் தான். செந்தில்நாதன்ற ஒரு பொறுப்பிய கட்சி விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு வெளியிட்டுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தூக்கல. யாரை கேட்டு தூக்குனாங்க, யாரை கேட்டு இவங்க செய்தி வெளியிட்டாங்க சொன்னாங்களே அவங்க தரப்புல? இல்ல, சொல்லவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவர் இல்ல. உலகத்திலேயே ரகசியமா சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடி இருக்காரு செந்தில்நாதன். சர்வதேச மகளிர் தினம், ஆனா ரகசியமா யாருக்குமே தெரியாம நடத்தியிருக்காரு. அதை நான் ரிவீல் பண்ண உடனே பேனர் அகற்றிட்டாங்க. எப்படா என்ன கேவலமா திட்டிருக்காரா செந்தில்நாதன் அப்படின்னு திட்டிருக்காரான் கூட்டத்திலேயே. சந்தோஷம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் பேசிக்கல. அப்படிதான் இருக்கு. ஏங்க நான் ஒன்று கேட்குறேன், இது வரைக்கும் தாவேகா கட்சியிலிருந்து இந்த நபரை இதுக்காக தூக்கியிருக்கார் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் தாவேகாவில் இருக்க குற்றம் செஞ்சவங்க உங்களுக்கு பட்டியல் தெரியுமா தெரியாதா? ஊடகங்களில் வந்த பட்டியல் இருக்கா இல்லையா? இந்த நபரை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கோம் அப்படின்னு ஏதாவது ஒரு அஃபிஷியல் லெட்டர் பேடு, ஒரே ஒரு அஃபிஷியல் லெட்டர் பேடு எனக்கு நீங்கள் காமிச்சிருங்க. இனிமேல் நான் இன்டர்வியூ கொடுக்கல. அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? இல்லை, ஒரே ஒரு அஃபிஷியல் லெட்டர் பேடு, இந்த நபர் கஞ்சா வித்தார், இந்த நபர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார், இந்த நபர் ரவுடித்தனம் பண்ணார், இந்த நபர் கட்ட பஞ்சாயத்து பண்ணார், இது எல்லாருமே தாவேக்காதான் நான் சொல்ற பட்டியல் எல்லாமே. இந்த நபர் பதவி வாங்கி தரன்னு சொந்த கட்சி நிர்வாகி பெண் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு அப்படின்னு பட்டியல் நிறைய வருது இல்ல. யாராவது ஒரே ஒரு நபர் மீது கட்சி விட்டுலாம் எடுக்க வேணாம், 3 மாதம் சஸ்பெண்டு, 6 மாதம் சஸ்பெண்டு, பொறுப்புல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரே ஒரு லெட்டர் பேடு காமிச்சா கூட நான் வந்து
இனிமேல் இந்த இன்டர்வியூ நான் எதுவுமே கொடுக்காமலே இருக்கேன். சத்தியமாக ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். இந்த டேட் வரைக்கும் அவங்க யாரையுமே எடுக்கலை. அப்போ எப்படி இவங்களை வந்து நம்ம நம்ப முடியும் அப்படின்னு இருக்குது. அதனால் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்து இவங்க கசிய விடுறதெல்லாம் வேற. மெயின் ஸ்ட்ரீம் சொல்லிருச்சு. இதே மெயின் ஸ்ட்ரீம் தான் இன்றைக்கி வந்து ஏதோ ஐடிபிஎஸ்ன்னு ஒரு கம்பெனிக்காரன் எவனோ ஒருத்தன் முன்னாள் கல்லூரி மாணவர்கள்னு ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ சொல்லுவேன், நீங்கள் சிரிக்கக்கூடாது. அதிக பெருவாரியான வாக்குகளில் விஜய் வந்து முதலமைச்சர் ஆவார் என கருத்து கணிப்பில் தகவல். யார் எடுத்த கருத்து கணிப்பு? முன்னாள் லயலா கல்லூரி மாணவர்கள். ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல நான் சிரிக்கல, நீங்க சிரிக்கிறீங்க. நீங்க அதுன்னு சொன்னதுனால அதுக்கு ஒரு நேச்சுரல் ரியாக்ஷன் தான். அந்த மாதிரி இல்ல. அது ரிலீஸ் பண்ணது யாருன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே உங்களோட பேசுனதுக்கு திட்டிட்டு நீங்க வேற அவங்க கேமராமேன் சிரிக்கிறான், உள்ள சிரிக்கிறான். அவரை திட்டுங்க, அவரோட வீடியோ எடுத்து போட்டு. அதனால இந்த மெயின் ஸ்ட்ரீம் ரிலீஸ் பண்றதெல்லாம் நீங்க வந்து பெருசா பொருட்படுத்தாதீங்க. நான் இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் சொல்றேன். இந்த ஈக்காடு தாங்கல் பிரிட்ஜுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மெயின் ஸ்ட்ரீம் ஒன்று இருக்கு. அங்க ஒரு 3 மெயின் ஸ்ட்ரீம் இருக்கு. அதில் நீங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமா எங்க இருந்து போறோம் நிறைய இருக்கு. அதுல ஏதோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம். அங்க வந்து காமெடி பெயர் கொண்ட ஒரு நடிகர், அவர் வந்து அந்த பெயர் கொண்ட ஒரு பத்திரிகையாளர் வந்து தாவேக்காவுடைய பீட் எல்லாம் கண்டினியூஸா பார்ப்பாரு. அந்த செய்தி நிறுவனத்தோட ஹெட் என்ன பண்ணிட்டாருன்னா, இனிமே நீ தாவேக்கா பார்க்கக்கூடாது, உன் மேல நிறைய அலிகேஷன் வந்துருச்சு, நீ வந்து வெளியே போ அப்படின்னு. இல்ல என்ன எனக்கு தான் நிறைய கொடுப்பாங்க, நீ நிறைய அமௌண்ட் வாங்குற அப்படி இப்படின்னு வந்துருச்சு. நீ இல்ல நீ என்னதான் வந்து சொல்ற, எனக்கு தான் அந்த தாவேக்கால இருந்து சோர்ஸ் கொடுப்பாங்க, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் கட்சியை வளர்த்து விட்டேன்னு பேசியிருக்காரு. அப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல தாவேக்காவுக்கு பீட்டு பார்க்குற ஒரு ஆள் லீவே போட்டாலும் பரவாயில்ல, அன்னைக்கு தாவேக்கா செய்தியை போடலான்னு பரவாயில்ல, நீ மட்டும் தாவேக்கா பீட்டு பக்கம் பார்க்கக்கூடாது, தாவேக்கா செய்தி நீ வெளியிடக்கூடாதுன்னு அந்த காமெடி நடிகர் பெயர் கொண்ட அந்த ரிப்போர்ட்டரை ஓரங்கட்டி உட்கார வச்சுட்டாங்க. இன்னொன்று சொல்லணுன்னா, அவருக்கு ப்ரொமோஷன் தான் கொடுத்துட்டாங்க, ஆனால் இன்க்ரிமெண்ட் போடாமல் கை வச்சிட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த 24/7 ஒரு சேனல் ஒன்று இயங்குது. சரி, கூட்டமைப்புன்னு நினைக்கிறேன், தெரில, எனக்கு பேர் தெரில, நான் டிவி பார்க்க மாட்டேன். அந்த சேனலில் வந்து நான் வேலைக்கு வரேன், நான் தாவேக்கா பீட்டு தான் பார்ப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு போனதா ஒரு தகவல். கூடிய விரைவில் அவர் சேருவாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த ஈக்காடு தாங்கல் சேனலுக்கு இந்த செய்தி, இந்த பிட்டு போச்சுன்னா உஷாராயிருக்கு அப்படின்னு சொல்ல விரும்புறதுதான் இது. அப்போ இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் இந்த மாதிரி யாரோ 1-2 பேரை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. பிடிச்சி வச்சுக்கிட்டு இதான் செய்தி போட்டுவிடு, இதான் செய்தி போட்டுவிடு அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டோடனே அதுதான் உண்மையான செய்தி, நீங்கள் எல்லாரும் நம்பப்படுது. இல்லை, ஆனால் நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஐடியில் நீங்கள் ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி அவங்க டூல் கிட் ஒன்று வச்சுருக்காங்க, அதோடைய முதல் பக்கத்தை நான் வெளியிடட்டுமா, இந்த மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ண போகிறாங்க, நீங்களும் தான் போட்டிங்க. இப்போ அப்படி பார்த்தா ஆமாம், நாங்கள் போட்டது உண்மையா இல்லையா? இல்லை, கூட்டணி நடந்தால் தானே டூல் கிட்டு, கூட்டணி இருந்தால் தானே டூல் கிட். அதுதான். அது என்ன காரணம்னா, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கைப்பாவை பொம்மை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க அது தெரியாமல் இவங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னெல்லாம் சொல்கிறானுங்களோ அது எல்லாமே அவங்க இயங்குவானுங்க. கடைசியில் அவங்களுக்கே துரோகம் பண்ணுருவானுங்க. சங்கீதா கேஸ் கொடுத்த உடனே அண்ணன் பாவண்டா, போட்டு விடுங்கடா, பற்ற வைங்கடான்ட்டாங்க. பற்ற வச்சு அடித்தாங்க. பர்சனலாக தலையிடுறீங்களே நீங்களாம் என்ன அப்படி இப்படின்னு அடிச்சாங்க. அப்படி முட்டை கொடுத்தாங்க. விஜய் தாண்டா பாவண்டா அவருன்னு அடித்தாங்க. அண்ணன் 2வது நாள் பண்ண காரியத்தில் எல்லாரும் யோசிக்கிறான், என்ன இவ்வளோ மோசமான, என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ஏமாற்றி விட்டாங்க. அதே மாதிரி இப்போ என்டிஏ கூட்டணிக்கு அண்ணன் போயிட்டாருன்னா அதுக்கு சில காரணங்கள்லாம் நம்ம சொல்லி முட்டு கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுதான் மில்டன் ரிலீஸ் பண்ணது ஒன்று. இந்த மாதிரி திமுக தான் முத பாஜக கூட கூட்டணி வச்சதுன்னு சொல்லு, இது எடப்பாடியோட டைலாக்கு. அப்புறம் வந்து நீட்டு, அப்புறம் மாநில உரிமை, இது எல்லாத்துக்கும் ஓகேனா நான் கூட்டணி வரேன் விஜய் நான் சொன்னார் பார், இப்போ கூட தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுறாரு. அப்புறம் வந்து சிஎம் டெபுட்டி சிஎம்ஏ கொடுத்தாலும் வந்து அண்ணன் முதலமைச்சர் பதவி விட்டு கொடுக்கும் ரெடியாக இருக்கார் பாரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு முட்டு கொடுக்கறது. இது எல்லாமே இவங்க வந்து செட் பண்ணி இவங்களை பேச வைக்கிறது. அப்படியே அமைஞ்சா இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் ஓப்பனாகவே சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, என்டிஏ கூட்டணியில் எனக்கு போகிறது தவறாக தெரியல, ஒருவேளை உங்களுக்கு எப்படி தோணுது, வேணான்னு நினைக்கிறீங்களா வேணும்னு நினைக்கிறீங்களா கமெண்டில் சொல்லுங்கன்ட்டான். கமெண்ட் வருது, நான் என்டிஏ கூட்டணிக்கு போகிறதும் என்னோட மலத்தை நானே தின்றதுக்கு சமம் அப்படின்ட்டான். சரி அப்படி போட்டான். நினச்சி பாருங்க, முகம் சுளிக்கிற கமெண்ட் அது. என்டிஏ கூட்டணியை இதோட கம்பேர் பண்ணுறான் பாருங்க. அடுத்து இன்னொருத்தன் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு, நீ மட்டும்தான்டா போஸ்ட் போட்டிருக்க, எவனும் வரலடா, அப்புறம் நீயே சொல்லி தெரி. அவங்க யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டணி போகக்கூடாது, கொள்கை எதிரின்னு அறிவிச்சிட்டோம் அப்படின்னு தெளிவாக இருக்காங்க. அதனால் இப்போ இவங்களை வச்சு நெரேட்டிவ் செட் பண்ணுறது, அண்ணன் போயிடுவார் பேச்சுவார்த்தை அப்படின்னு இவங்கள வச்சே செட் பண்ண வைக்கிறது. செட் பண்ண வச்சுட்டு போகலை, அண்ணன் வந்து கெத்தாக வந்து தனித்து போட்டின்னு சொல்லிட்டாரு பாரு அப்படின்றது. இப்போ அண்ணன் 1% வாங்கினா கூட
ஏற்கனவே அண்ணன் சேஃப் ஜோனுக்கு ஒரு டைலாக் போட்டு வச்சிட்டாரு. எந்த கூட்டணியும் இல்லாம ஒத்த பெர்சன்டேஜ் வாங்கி காட்டுங்க, யாருக்கா தைரியம் இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி பேசினார்ல, அதை வைரல் பண்ணுவாங்க. நீங்க ஆனா இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு அரசியல் கட்சி வந்து இந்த மாதிரியான நரேட்டிவ்ஸை கையாளுறதோ இல்லைன்னா தோத்தா என்ன பண்ணணும்னு பாக்குறதோ, இது எல்லாமே எல்லா கட்சியுமே எல்லா கட்சியும் பண்றதுதான். நான் இல்லைன்னு சொல்லுயா, ஆமா எல்லா கட்சியும் பண்றதுதான். அது நம்ம தாவேகா வந்து மாற்று டீசன்ட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்றவங்கன்னா எந்த லெவல்ல இறங்கி பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க அந்த நரேட்டிவ் எல்லாம் எல்லா கட்சியும் பண்றதுக்கு நீயும் பண்ணுவேன்னா நீ எனக்கு தேவையே இல்லையே, நான் அந்த கட்சியை பார்த்துட்டு போயிடும்ல. எல்லா கட்சியும் பண்ணுது, ஆமா எல்லா கட்சியும் அது சரியில்லை, அப்ப நீ அதே தான் பண்ணுவேன்னா நீ செயல்பாடுகள்ல சிக்கல் வந்து திமுகவில் இருக்கு, அதிமுகவில், நாம் தமிழர் எல்லாத்துலயும் இருக்கு. தாவேகால பிரமாதமா இருக்கு, தாவேகால மிக பிரமாதமாக இருக்கு. அப்படி எடுத்துக்கோமா, பொங்க காய்ச்ச போறேன், எனக்கு பொங்கலுக்கு லீவ் வேணும், சிபிஐ விசாரணை இப்போ வைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு கேட்டாரு. சிபிஐ விசாரணைக்கு அன்னைக்கு போகல. இப்ப கேட்டா இல்லைங்க எனக்கு வந்து கட்சி வேலை நிறைய இருக்கு, கட்சி வேலை இல்லாம என்னால மக்களை பார்க்காம இருக்க முடியல. அப்படி என்னன்னு சிபிஐ சும்மா இல்லாம என்ன வேலைன்னு கேட்டாங்க. என்ன வேலை, ஐயோ என்ன கேட்டாங்க. அது அது இது நேர்காணல் பத்திரிகையாளர், இது நம்ம நேர்காணல்னா இன்னும் ப்ரெஸ் சந்திக்க போறீங்க. இல்லைங்க, வேட்பாளர் நேர்காணல் 1 to 1ன்னு பேருக்கு ஒரு 20 பேர் எடுத்து இவங்களாம் வேட்பாளர்னு அறிவிச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு நேர்காணல் நீ 50,000 ஃபார்ம் வாங்கியிருக்கீங்க, ஒரே டைம்ல 50,000 ஃபார்ம் வாங்கியிருக்கீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 50 வேட்பாளர் பட்டியலையாவது வெளியிடணும். நீ வெளியிடவும் இல்லை. ஆனால் அவங்களே இப்போ வந்து அஃபீஷியலாக ஆர்கே நகரில் இவர் அப்படி இப்படின்னு அறிவிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்போ சரி 2வது நாள் வாங்கன்னு இருக்காங்க விசாரணை. 2வது நாள் வந்து எனக்கு வந்து ஆர்ப்பாட்டம் இருக்குது. ஆர்ப்பாட்டமா? என்ன ஆர்ப்பாட்டம்? அது நம்ம பிரச்சனை. எஸ்ஓபின்னு எஸ்ஓபி எதுக்கியா பண்ணுறீங்க? இதுக்கப்புறம் ஜிஓ கூட பாஸ் பண்ண முடியாது. எஸ்ஓபி என்ன ஆட்சியே மாறப்போதியா? 5 நாளில் டம்மி சிஎம் ஆயிடுவாரியா? தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல் போயிடும் அப்படின்னா அப்போ சட்டம் ஒழுங்கு 5 நாள் தான் இருக்குது. அப்போனா சாதிவாரி கணக்கெடுப்பு. எனக்கு தெரிஞ்சு தாவேகா இந்த 2 வருஷத்துல எந்த மேடையிலுமே எவனுமே ரமேஷோ ராஜேஷோ எவனுமே சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுனதே இல்லை. திடீர்னு வராங்கப்பா, புஷ்பா கெட்டப்பில் வந்தா அது தைரியம் இருந்தா கை வைடா, தைரியம் இருந்தான்றாரு. என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க ஏன் பேசுறீங்க? ஒன்றும் புரியவே இல்லை. சரி அப்போ கூட நீ மத்திய அரசாங்கத்தையும் சேர்த்துல பேசணும், அதை பேசவே இல்லை. கேஸுக்கு மத்திய அரசாங்கத்தை பேச மாட்டான், சட்ட ஒழுங்கு பேசுகிற ரைட்டு. அவங்க பாயிண்ட்டை பாருங்க. காலை கடன் கழிக்க சென்ற அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுப்பதை இந்த காவல்துறை மறுத்து விட்டது என்று. காலை கடன் சென்ற பொண்ணுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலன்னு ஒருத்தன் பேசுகிறான். என்னடா ஸ்டேட்மெண்ட் இதுன்ற மாதிரி இருக்கு. இவங்களுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. அப்போ திடீர்னு சொல்லிட்டான் இருக்குன்ட்டான். சரி அப்போ 3வது நாள் வாங்க. 3வது நாள் நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னு சாயங்காலம் ஆன்லைன் கூட்டம். அப்போ 4வது நாள் மூடிட்டு வாங்க, இதுக்கு மேலாம் தள்ளி போட முடியாது, 4வது நாள் வாங்கன்ட்டாங்க. சரி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 5வது நாள் வரேன் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ 5வது நாள் போகிறாப்புல, 15ஆம் தேதி விசாரணைக்கு போகிறாப்புல. அதுக்குள்ளே இவங்க இன்னொன்று கிளப்பி விட்டாங்க. செந்தில் பாலாஜியை கூப்பிட்டாங்க. செந்தில் பாலாஜி வந்து போகவே இல்லை, மறுத்துட்டாரு. செயலுக்கு போக போகிறாருன்னு ஃபெலிக்ஸ்லேருந்து எல்லாரும் செயலுக்கு போக போகிறாருமா, பயந்துட்டாருமா ஃபெலிக்ஸு அப்படின்னு. அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார், டே லூசு பசங்களா, கூப்பிட்டது என்ன, கூப்பிட்டது சிபிஐ. என்னைக்கு கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். இந்த 21ஆம் தேதி கூப்பிட்ருக்காங்க. என்கிட்ட இருக்க எல்லா ப்ரூஃபும் எடுத்துகிட்டு போய் காட்டுவேன். ஓகேன்ட்டார். நாள் தள்ளி போடலை, பர்மிஷன் கேட்கல, வீட்டில் பொங்க வைக்கிறேன்லாம் சொல்லலை, போகிறேன்ட்டார். ஒன்றை மட்டும் தான் பயந்துக்கிட்டு நாளை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. இது தெரியலை எனக்கு. இவங்களை வச்சுக்கிட்டு இப்போ உலகம் முழுவதுமே இருக்க ஒரே பிரச்சனை எல்பிஜி தான். அதுக்கு ப்ரொட்டஸ்ட்டில் அது ஒரு 2 லைனை சேர்த்துருந்தா கூட இவங்களை வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்ல அப்படி சேர்த்துக்கலாம். நீங்கள் கூட்டமே வித்தியாசமாக இருக்குங்க. தமிழ்நாடு அரசு ஒரு தனி குழு அமைக்கணுமா? அந்த குழு வந்து மத்திய அரசாங்கத்தை பேசிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவிக்கணுமா? என்னையா இது, என்ன லாஜிக் இதுன்னு புரியல. ஃபெலிக்ஸ் அதுக்கு மேலே ஃப்ரூட்ஸ் இது கேஸ் எல்பிஜி இல்லைமா என்னம்மா நம்ம காய்கறி ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடலாமா? யோ கச்சா எண்ணெய் வரலன்னா எல்பிஜிக்கு அடுத்து பெட்ரோல் டீசல் எதுவுமே ஓடாது. அப்போ காய்கறி எல்லாம் நீ எங்கேருந்து எடுத்து தின்னுவ? எங்கள் அண்ணன் சீமான் மண்டைத்தான் திங்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னங்க இவங்க பைத்தியமா இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறாங்களா? எனக்கு ஒன்றும் புரியலை. அது எனக்கு சீரியஸாகவே அந்த பனையூருக்குள்ளே இருந்தாலே எல்லாம் மூளை வேறு மாதிரி ஆயிருமான்னு தெரில. இன்னொரு கட்சி ஆஃபீஸும் பனையூரில் இருக்குது. அவர் அதுக்கு மேலே தமிழ்நாடு அரசு சீக்கிரமாக எல்பிஜிக்கு தீர்வு காணணுங்கிறாரு. யார் இது? வேறு யார் சொல்லுவேன், நான் தான் உரிமொழி எடுப்பார்ல வருஷம் அவர் தான். அவர் அதுக்கு மேலே நேற்றுலாம் புலம்பிட்டார். எனக்கு என்ன வேக்கத்து வழியா போய் ஒரு சீட்டுக்காக பிச்சை எடுக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு ஆசை 34 எம்எல்ஏ சேர்ந்து நம்ம கட்சியே ஒரு எம்பியை தேர்வு செய்யணும். கட்சி ஆஃபீஸா இல்லை அவருடைய அலுவலகமா? இனிமேல் கட்சி ஆஃபீஸ் அங்கே தான் இயங்குன்னு அவர் சொன்னார்.
அதனால் அது கட்சி ஆஃபீஸ். அந்த இடத்துக்கு போனாலே ஒரு வேவ் வந்துடும் போல இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது யோசிக்கணும், டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். எஃப்ஐஆரை நான் ஆட்சிக்கு வந்தோடனே ஃபோன் கேலரி மாதிரி டெலிட் பண்ணுவேன்றது. இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே போலீஸுக்கு ஒட்டு மொத்தமாக, சார் இது எல்லாமே திமுக மேலே இருக்க எஃப்ஐஆர், இது எல்லாம் உங்கள் மேலே இருக்க எஃப்ஐஆர் சார், ஓகே கண்ட்ரோல் ஆல் டெலிட், ரீசைக்கிள் பின்லேருந்து டெலிட் பண்ணுறேங்க. இப்படி அனுப்புவாங்க போல. என்னையா இவங்க என்ன மூளையில் இருக்காங்கன்னே ஒன்றும் புரியல நமக்கு. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் நன்றி. நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.